வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கான மாத ராசி பலன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது, தொழில், கல்வி, குடும்பம், வாழ்க்கை, அது மட்டுமல்லாது குருவின் பார்வை உங்களுக்கு எவ்வாறு இருக்குது, எந்தெந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்தால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குரு பார்வை நீ இருக்கிறதுனால எந்த காரியம் தொட்டாலும் அது துலங்கும் அப்படிங்கிறதும் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குண அதிசயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நீ வரும் காலங்களில் என்ன நிலைமை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து செக் பண்ணாமல் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். மேச ராசி அன்பர்களுக்கு முதலில் தெரிவிச்சுக்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எதை தொட்டாலும் அந்த தொழிலானது துவங்கும், நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். மாதமானது நன்மை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில் மேச ராசிக்கு தொழில் விஷயத்தில் உங்களுக்கு விடாமுயற்சியாக நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தொகையானது உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு லாபம் ஈட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவும் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உங்கள் வேலையில் தாமதம் ஏற்படலாங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டாம். அது சின்ன சிறு தடங்களாகவே உங்களை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிற கருத்தையும் நான் சொல்கிறேன். எந்த வேலையில் கவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக வேலையில் நீங்கள் கவனமாக செயல்படணும். அதே பார்த்தீங்கன்னா, அரசியலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க தற்போதைக்கு. அது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் உங்களது செயல்கள் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் வரப்போகும் காலகட்டத்தில் கல்வியானது எப்படி இருக்கும், இது வரைக்கும் கல்வி நல்ல முறையிலே உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கல்வி தொடர்பான விஷயத்தில் கலவையான முடிவுகள் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற கவலைகள் நிறைய தொடர்ந்து இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எந்த முறையில் படித்து ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு கிட்டும். இந்த மாதத்தில் ஏற்படும் புதிய யோகத்தால் மாணவர்கள் நீங்கள் புத்திசாலியாக மற்றவர்களிடம் தோண்டலாம். உங்களுடைய அறிவு கூர்மை வெளிப்படும் மாதமாகும் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்களுடைய திறமைகள் அதிகரித்த வண்ணமே காணப்படுங்க, சற்றும் குறையாது. திறமைசாலி மிக்க மேசராசி அன்பர்களுக்கு எப்பயுமே எடுத்த காரியங்கள் அவர்கள் எப்போ கைவிட்டது கிடையாது. அதுபோல தாங்க கல்வியிலும் சிறந்து விளங்குவாங்க. நீங்கள் சிறந்த முறையில் தன்னம்பிக்கையுடன் படித்து மேலேற சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் மற்றும் வாழ்க்கை. எங்களோட குடும்பம் இந்த நிலைமையில் இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது, அது மட்டுமல்ல மகிழ்ச்சிங்கிற தருணமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இனிமேல் கிடையாதுங்க. இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மகிழ்ச்சிகரம் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு காணப்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் நிறைந்து தாங்க இருக்கும் நீ இந்த மாதம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஏற்படும், பெருசாக ஒன்றும் இருக்காது. அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. முக்கியமாக காய்கறிகள், கீரைகள் இது போன்ற உணவுகளை எடுங்கள். அசைவம் உண்ணக்கூடாதுங்க. அடுத்து வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்பு உள்ளதுங்க. சில பொறுப்புகள் உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சில பொறுப்புகள் உங்களுக்கு சுலபமானதாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எனது வாழ்த்துக்கள்ங்க. இந்த மாதத்தான
திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சண்டையிட்டு சென்ற மனைவி திரும்ப வரும் நிலை கூட உங்கள் ஜாதகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் எந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க. அதனால் கணவன் மனைவியிடையே இருந்த சந்தேகங்கள் விளங்கி சுமூகமான வாழ்க்கை நடைபெற இருக்குது. அதனால் நீங்கள் இதில் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து ஆலோசித்து வாழத் தொடங்குங்கள். நல்ல வாழ்க்கையே உங்களுக்கு அமையும் என்பது எந்த ஒரு வித ஐயமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்தது நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதம் நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஜாதக பலன்களை நீங்கள் பெறலாம். உங்களின் வருமானம் இந்த மாதம் அதிகரித்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்வ உரிமை உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. நீங்கள் அதில் கவனமாக தான் செயல்பட்டு இருப்பீங்க. அதனால் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலவுகளில் சிக்கனம் அதிகம் செய்பவர்கள் மேச ராசிக்காரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால் நீங்கள் குடும்பத்தை தேவைக்கேற்றபடி நிறைவேற நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வீங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த வண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் பொருளாதாரம் கிட்டும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களின் உடல் நலனில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. சின்ன சின்ன சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி அடிக்கடிக்க வரும். ஏன்னா அது காலநிலை மாற்றங்களாலையும் உருவாகலாம். அதனால் அது ஒரு இயற்கைங்க. நீங்கள் அதை சமாளித்து போயிடுவீங்க. அதனால் எந்த பயப்பட தேவையில்ல. அதே சமயம் உங்களின் மன உறுதி அதை கட்டுப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தைரியத்தால் சிறப்பாக செயல்பட முடியுங்க. நீங்கள் தைரியசாலி மிக்கவங்க. அதனால் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் உடல்நிலை முன்னேற்றத்தை நீங்கள் பெருக்குவீங்க. அதே பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கும் இதே போல தான் தக்க சமயத்தில் உணவுகளை அளித்து அவர்களை பராமரித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் எந்த விதமான நோய் நொடியும் வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சற்று கவனமுடன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையை பயக்கும். நாம் உண்ணும் உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நாம் எடுத்துக்கிற உணவை பொறுத்து தான் நம்ம உடல்நிலையும் அமையுங்கிறதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களின் ஆரோக்கியமானது சிறப்பானதாக அமையுங்க. மனைவி மக்களிடையே கொஞ்சம் சற்று கலந்தோசித்து கொஞ்சம் உரையாடி மகிழுங்கள். அடிக்கடி வேலை செல்வதும் கொஞ்சம் கோபம் வரக்கூடிய நபர்களாக இருப்பினும் கொஞ்சம் சற்று தாமதமாக இருந்து மனைவி பிள்ளைகளிடம் அன்பாக உறவாடுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. நன்மையே நடக்கும், நன்மையே நடக்கட்டும் அப்படிங்கிற கருத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மேசம் ராசிக்காரர்கள் அவர்களது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேசத்தோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். இதன் உறவும் ஆடு அப்படின்னு சொல்லலாம். உருவும் ஆடு கொன்ற மேசராசிக்கார அன்பர்கள் அவர்கள் சீக்கிரம் கோபம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒற்றை ராசி அப்படின்னு சொல்லலாம். சராசரி நிறம் சிவப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ராசியின் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான கடவுள் முருகன். நீங்கள் முருகன் பக்தராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் முருகனை கும்பிட்டுவிட்டு எந்த தொழிலை செய்தாலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் மேச ராசியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இவர்கள் தங்களின் ராசிக்கான கடவுளை வணங்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறமான முக்கிய கருத்தும் நான் சொல்கிறேன். மேச ராசிக்காரர்கள் முருகனை வழிபடலாம். முருகனை வழிபட்டு பாருங்கள். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சிறந்த முறையில் வாழலாங்க. அதற்கு முக்கியமாக நீங்கள் பழனி தண்டாயுத பாணியை சென்று வணங்கி வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இவரை நீங்கள் ஒவ்வொரு முறையும் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மையே உண்டாகுங்க. வாழ்க்கையில் சில மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்களும் உங்களுக்கு நடப்பதை கண்கூடாக நீங்கள் அறியலாம். இதனை நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை அமையும். அது மட்டுமல்லங்க, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிடைக்கொளி முருகனிடம் வணங்கி பாருங்க. இவரை வணங்கினால் இதுவரை உங்களின் வாழ்க்கையில்
முடிவில்லாத செயலானது முடிவுக்கு வரும். என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமே, இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வராதா, இந்த கடன் தொல்லை நீங்காதா, பிள்ளை பேரு கிடைக்காதா, திருமண வரம் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. இந்த திருவிடைக்களி முருகனை நீங்கள் போய் வணங்கி வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை இதையாக நடக்கும். மேலும் மேச ராசி பெண்கள் இந்த கோயிலுக்கு செல்வதால் செவ்வாயால் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். மேலும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்துங்க. உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்ங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.